இப்போ நான் கர்நாடகாவில் இருக்க தலக்காவேரி வந்திருக்கேன். தலக்காவேரி அப்படி என்னடா அப்படின்னு கேட்குறீங்கன்னாக்கா, காவேரி உருவாகிற இடம் இங்கே தான், குடகு மலையில் உருவாகுது. இங்கேருந்து உருவாகி மைசூர் வழியாக நம்ம கிருஷ்ணசாகர் டேம்லேருந்து நம்மளுக்கு மேட்டூர் டேமுக்கு வரும். மேட்டூர் டேம்லேருந்து காவேரி பாசனம் நம்ம தமிழக மக்களுக்கு காவேரி பாசனம் இருக்குது. ஸோ அது வந்து முக்கியமாக இங்கே தான் உருவாகுது. ஸோ அந்த உருவாக்குற இடத்துல தான் நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். காவேரி உள்ளே வரவங்களுக்கு ட்ரெஸ் கோட் இருக்குது. மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்ட முடியாது. டவுசரு, லுங்கி, அதுமாதிரி லேடிஸ்லாம் வந்து அவங்களும் டவுசர் அந்த மாதிரிலாம் போட்டு வர முடியாது. லேடிஸ்னாக்கா சுடிதாரும் சேரையும் அலோவ் பண்ணுவாங்க. ஜென்ட்ஸ்னாக்கா பேண்ட்டும் வேட்டியும் அலோவ் பண்ணுவாங்க. வரவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட வாங்க. நம்மளால் ஸ்டெப்ஸில் ஏற முடியுவங்களுக்கா இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போகலாம். முடியாதவங்களுக்கு இங்கே வீல் சேர் கொடுத்துருக்காங்க. இந்த வீல் சேர் மூலிமா மேலே இட்டு வரலாம். நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பெரிய நன்றி தெரிவிக்கலாம். மேலே வந்தோடனே காவிரி உருவாகிற இடத்த நம்ம பார்க்குறோம். தான் ஐயர் வந்துட்டுருக்காரு. மேலே கோவில் இருக்குது. கோவில் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ விநாயகரை பார்த்துட்ருக்கேன். விநாயகர் பார்த்துட்டு தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் சிவன் இருக்கார். சிவனையும் இப்போ தரிசனம் பண்ணுறேன். இவரை முடிச்சுட்டு இப்போ காவேரி கிட்ட போகிறேன். தலக்காவேரி உருவாகிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த தண்ணியில் குளிச்சாக்கா நம்மளுடைய பாவம்லாம் போயிடுன்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் எந்த பாவம் பண்ணலை. சப்போஸ் எனக்கு தெரியாமல் எதனா பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த தண்ணியில் நம்ம தலையை தெளிச்சிக்கும் போது அந்த பாவம்லாம் போயிடுமா. அம்மா காவேரி தாயே, இது வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை, பண்ணணுன்னு நினைச்சது கூட கிடையாது. என்னையும் அறியாமல் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிட்டு தாயே. இன்னைக்கு க்ரௌடு கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் காலையிலேயே வந்ததுனால லைனில் கொஞ்சமாக தான் க்ரௌட் இருக்குது. நல்லதே நடக்கட்டும் சுவாமி. தண்ணியில் துளசி சேர்த்துருக்காங்க, நல்லா இருக்கு. தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்க போகிறேன். என்னையும் அறியாமல் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா காவேரி தாய் என்னை மன்னிச்சிடும். அதுக்குன்னு பண்ணாத கொடுமைகள்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து குளிச்சாக்கா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு வராதிங்க. நிச்சயமாக உங்களுக்கு பெரிய தண்டனையே கிடைச்சிடும். தண்ணி தெளிச்சுக்கிறேன். பாப்பா சின்ன ಅದಲ್ಲ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಅದಲ್ಲ ಅಚ್ಚೆ ಕೊಡಿ